இந்த மிஸ் வேர்ல்டு காம்படிஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல வின் பண்ணவங்களுக்கு கடைசில ஒரு கிரீடத்த வைப்பாங்க தலையில. நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாமளே ஒரு கிரீடமா இருக்குமாம். ஏசாயா 62:3ல நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருக்கிறார்ன்னு வசனம் சொல்லுது. நம்ம கர்த்தருடைய கையில ஒரு அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். கிரீடம்னாலே ஸ்பெஷல் தான். இதுல அலங்காரமான கிரீடம்னா எவ்ளோ ஸ்பெஷல். அதுவும் நம்ம கர்த்தருடைய கையில இருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஏற்ற நேரத்துல அவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கையில நம்ம அடங்கி இருக்கும்போது நம்மை அவர் அலங்காரமான கிரீடமா மாற்றுவார். அது மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமான கிரீடமும் இல்ல, சாதாரண இடத்துல இருக்கிற கிரீடமும் இல்ல. நம்ம கர்த்தருடைய கையில இருக்கிற வரைக்கும் நம்ம வேல்யூ ரொம்ப அதிகம். இதே கர்த்தருடைய கையை விட்டு நம்ம விலகி போயிட்டோம்னா ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை ரோட்ல போட்ட கதையாயிரும். நீங்க எக்ஸ்பென்சிவா இருக்கீங்க, கர்த்தருடைய கையில இருக்கீங்க, அலங்காரமா இருக்கீங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. விசுவாசிச்சீங்கன்னா ஆமீன் சொல்லுங்க.